முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு கடந்த 25 ஆண்டுகளாக சிறையில் இருக்கும் நளினி எழுதிய சுயசரிதை புத்தகம் சென்னையில் நேற்று வெளியிடப்பட்டது. இது குறித்த விவரங்களை இனி பார்க்கலாம். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை அனுபவித்து வரும் நளினி, ராஜீவ் கொலை மறைக்கப்பட்ட உண்மைகளும் பிரியங்கா நளினி சந்திப்பும் எனும் புத்தகத்தில் பல்வேறு தகவல்களை கொடுத்துள்ளார். இந்த புத்தகத்தை மூத்த பத்திரிகையாளரான ப. ஏகலைவன் தொகுத்துள்ளார். சென்னை வடபழனியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த புத்தகத்தை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட நளினியின் தாயார் பத்மாவதி அம்மாள், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். ராஜு சோனியாவின் மகள் பிரியங்காவை சிறையில் சந்தித்தபோது தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் இருவருக்கும் இடையே நடைபெற்ற உரையாடல்களையும் இந்த புத்தகத்தில் நளினி உருக்கமாக விவரித்துள்ளார். மேலும் பிரியங்காவின் அழுது சிவந்த கண்களையும் முகத்தையும் பார்த்து வேதனைப்பட்டதாகவும் நளினி தனது சுயசரிதையில் கூறியுள்ளார். மேலும் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தங்கள் மீது குற்றச்சாட்டுகள் எப்படி ஜோடிக்கப்பட்டன என்பது குறித்தும் இந்த புத்தகத்தில் பல்வேறு தகவல்களை நளினி அளித்துள்ளார். புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான், நளினி வழக்கில் தீர்ப்பு வரும் போது அவரை வெளியே விடாமல் தற்போது அவரை வெளியே விடக்கோரி திமுக வேஷம் போடுவதாக புகார் கூறினார். நெய்வேலியில கூட்டத்துக்கு அனுமதி கேட்கும் போது இதே திமுக அரசு எனக்கு காவல்துறை எழுதி கடிதம் கொடுக்குது, கூட்டத்துக்கு மறுத்து. சீமான் இங்கே பேசினால் மின் உற்பத்தி பாதிக்கப்படும். இது எப்படி வேடிக்கையா இருக்கோ அது மாதிரி இது ஒரு வேடிக்கை. நளினியை கூப்பிட்டு, நளினி முக்கியமானவர்கள் இருக்கிற இடத்துல குடியிருக்காதம்மா, வேற எங்கேயாவது போயிருமா, முடிஞ்சு போச்சு இல்ல. 2 முறை இதே காரணத்தை சொல்லிச்சு அந்த அரசு. எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு 7 பேரையும் விடுதலை செய்யணும், நளினியை உடனே விடுதலை செய்யணும். இந்த கொடுமையை எங்க போய் சொல்றது? ஈழத்தமிழர் பிரச்சினைக்கு சரியான தீர்வு ஏற்படுத்த தமிழக அரசியல் கட்சிகள் ஓரணியில் இணைந்து செயல்பட வேண்டும் என நிகழ்ச்சியில் பேசிய திருமாவளவன் வலியுறுத்தினார். இன்றைக்கு இந்திய அரசின் ஒடுக்குமுறைக்கு உள்ளாகி வருகிற இந்திய சமூகம், இந்திய தமிழ் சமூகம், தமிழ்நாட்டு மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுகிறார்கள், கைது செய்யப்படுகிறார்கள். இவர்களுக்கான பாதுகாப்பு, கச்சத்தீவு மீட்பு, இப்படி மாநில உரிமைகள் உட்பட அனைத்திலிருந்தும் இந்த தமிழ் சமூகம் விடுதலை பெற வேண்டுமானால், மீட்சி பெற வேண்டுமானால் நமக்கிடையிலே ஒற்றுமை தேவை என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, சிறையில் எழுதப்பட்ட புத்தகங்கள் உலகின் தலைசிறந்த புத்தகங்களாக போற்றப்படுகின்றன என்றும் அந்த வரிசையில் நளினியின் சுயசரிதை புத்தகமும் இடம் பிடிக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். தமிழர்கள் வாழும் நாடுகளுக்கெல்லாம் இந்த நூல் செல்ல வேண்டும், இது மொழிபெயர்க்கப்பட வேண்டும் பல மொழிகளிலே. அதற்குரிய முழு தகுதி இந்த நூலுக்கு இருக்கிறது. அதனால் தான் சொன்னேன், நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியை விசாரணை என்ற திரைப்படமாக எடுத்து இன்றைக்கு ஆஸ்காருக்கு அனுப்பப்படுகிற போது அது ஒரு தமிழனுக்கு கிடைத்த கௌரவமாக, வெற்றிமாறனுக்கு கிடைத்த பெருமையை நாம் கருதுகிறோம் அல்லவா? அதை போல இதையே ஒரு திரைப்படமாக எடுக்கலாம். ரெவனன்ட் படம் எப்படி உண்மை சம்பவ ஆஸ்கர் பரிசுகளை பெற்றுக் கொடுத்ததோ அதை போல இதை சரியான காவியமாக்கினால் இது ஆஸ்கர் பரிசை பெறக்கூடிய அளவுக்கு நளினி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைத்தார்கள். முன்னதாக இந்த நிகழ்ச்சியில் பேசிய நளினியின் வழக்கறிஞர் புகழேந்தி, உணவில் மயக்க மருந்து கொடுத்து தன்னை கொலை செய்ய முயற்சி நடப்பதாக நளினி புகார் எழுதி கொடுத்தும் சிறைத்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பரபரப்பு குற்றச்சாட்டு ஒன்றை பதிவு செய்தார். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.